எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு நேரா போகலாம். எரேமியா 10ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவர் மெய்யான தேவன். அவர் வாக்குரைத்த அவருடைய தீர்க்க தரிசன வாக்குகளை நிறைவேற்றுகிறதுல அவர் மெய்யான தேவன். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையான தேவன். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அநேக கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ கிடையாது. அவர் பேசுகிற தேவன், நம்மளோடு சம்பாஷிக்கிற தேவன், நம்மளோடு உறவாடுகிற தேவன், நம்மோடு நம்மளுடைய கரத்தை பிடிச்சு நடக்கிற தேவன். அவர் மெய்யான தேவன். அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக திரும்ப அவர் வரப்போகிறார். மற்ற யாருமே நமக்காக ஜீவனை கூட கொடுக்கல. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தி அவர் என்ன பண்ணுகிறார், நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார். அந்த நல்ல தேவனை, அவர் மெய்யான தேவன், அந்த நல்ல தேவனை விட்டுட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 10ஓடு 11வது தெய்வமா வைக்க சொல்லல ஆண்டவர். அவர் மெய்யான தேவன் மட்டும் இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா. நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனோ காரியங்களில ஆண்டவர் பின்னாடி தள்ளிடுறோம். அவர் இருக்காரா இல்லையா? நம்மளுடைய பிரச்சனைகளின் போது, நம்மளுடைய நல்ல சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் போது ஆண்டவர் அந்த சபையில இருக்காரா இல்லையா? தேவைக்கு பிடித்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோம் கிடையாது. அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அவரிடத்துல உங்களுடைய காரியங்களை நீங்க சொல்லுங்க, அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, சந்தோஷமா இருக்கிற நேரங்கள்ல ஆண்டவரை நம்ம இன்வைட்டே பண்ண மாட்டோம், சுயபலத்தை நம்பிக்கிட்டு ஓடிட்டு இருப்போம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டையா இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேனே, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்றேனே, கஷ்டமோ நஷ்டமோ சந்தோஷமோ ஒன்றும் இல்லாம இருக்கிற நிலைமையோ எல்லாம் இருக்கிற நிலைமையோ எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முதன்மைத்துவத்தை கொடுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற யோசனை, அந்த ஞானம் நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு கொடுக்கும் போது ஒன்றும் இல்லாதது கூட இருக்கிறதா கர்த்தர் மாற்றுவார். ஏதாவது ஒரு ஞானம் குறைவுபடுகிறதா ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற தேவன். ஏன்னா அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், இறந்த தேவன் அல்ல, ஜீவனுள்ள தேவன். உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் என் தேவனிடத்துல நீங்க கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுப்பார். ஏன் தனியா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் நானே இந்த ப்ராப்ளத்துல ஃபேஸ் பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆகாரம் அப்படிதான் நினைச்சா, பாலைவனத்துல தானே நடந்து போறேன்னு நினைச்சா. ஆனா ஆண்டவர் கர்த்தருடைய தூதன் அவருக்கு எதிர்பட்டு எங்கே போகிறாய் என்று கேட்டார். நீ போ, உன்னுடைய நாச்சியாருக்கு அடியில நீ இரு, உன்னுடைய எஜமானின் அடியில நீ இரு, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவனையும் நான் ஒரு பெரிய வம்சமாய் மாற்றுவேன்னு சொன்ன உடனே அவள் திரும்ப தன்னுடைய எஜமானி இடத்துல அவள் போகிறாள். யோசிச்சு பாருங்களேன், அவ யாரோ ஒரு அடிமை பெண் தான், ஒரு பாலைவனத்துல நடந்து கொண்டு இருக்கிற ஒரு பெண் தான். ஆனா கர்த்தர் அவளை கூட விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவள் எதிரிய ஸ்திரீ அல்ல, எகிப்தின் ஸ்திரீ. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த எகிப்திய பெண்ணை தேடி கர்த்தர் அவளிடத்துல பேசி அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தன்னுடைய மகன் பிறந்த உடனே 15 வருடங்கள் கழித்து அவனை துரத்தப்படுகிற ஒரு நிலைமை தான், பாலைவனத்துலதான் நடக்கிறான். அவனை இறக்குறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ற, அவளுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் உருவாக்குகிறார். ஏங்க, அவர் ஜீவன் உள்ள தேவனுங்க, அவரு குறைச்சி இட போடாதீங்க. நான் யாரு என்ன விசாரிப்பாங்க? என் நிலைமையில நான் தனியா ஆகார போல பாலைவனத்தில் நடக்கிற, வனாந்தரத்தில் நடக்கிற, ஒருவரும் என்னை கேட்கறது கூட இல்ல, கேர் பண்றது கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆகாரை விசாரித்த தேவன் உங்களையும் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் மெய்யான தேவன், அவர் நித்திய ராஜா. அந்த ராஜாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் நித்திய ராஜா, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் மெய்யான தேவன். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தனிமையா இருக்கிறோம் என்கிற எண்ணங்கள் எடுத்து போட்டு நீர் துணையாராகி கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீங்கன்ற அந்த ஒரு மன தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜபங்களுக்கு நீங்க பதிலுக்காங்க, எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தருவீராக. பினான்ஸ் ஆண்டவரே ஒழுங்காய் நடத்துகிறதுக்கான ஒரு ஞானத்தை நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா, நீர் மெய்யான தேவன் அல்லவா. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிற மழை போன்ற பிரச்சனைகளை ஆண்டவரே நீர் மணலாய் மாற்றுகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, நீர் எங்க கூட இருக்கிறீங்கன்ற ஊர்ஜிதத்தை நீர் எங்களுடைய இருதயத்துல பதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக முறை
மறந்து தனிமையா இருக்கும் புலம்பிட்டு இருந்தோம். ஆண்டவரே தயவாய் பண்ணிக்க, நீங்க எங்க கூட இருக்கீங்கன்னு இந்த வசனத்தின் மூலமா நீங்க பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தை உண்மையாக்கி கொண்டு நித்திய ராஜாவாகிய உண்மை நாங்கள் ஆண்டவரே பிரைஸ் பண்ணி, உங்களை வர்ஷிப் பண்ணி ஆண்டவரே உமக்குள்ள நாங்கள் அகமகிழ ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் நீர் இருப்பேன், நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீர் என்கிற ஒரு ஊர்ஜிதத்தோடு மெய்யான தேவனீர் ஒருவர் உண்டு, நாங்க எங்களுடைய ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பீர் என்கிற ஊர்ஜிதத்தோடு இந்த நாளை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.